தேசிய செயலாளர் தமிழ் மாநில பொருளாளர் அண்ணன் ஸ்ரீவை சுரேஷ் தேர் அவர்களை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதை வழிமொழிகிறேன். ஈடு இணையில்லாத தலைவர்களால் உருவாக்கப்பட்ட அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய விருதுநகர் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிப்பு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற முன்னிலை வகிக்கின்ற ஜெயராமண்ணன் அவர்களே, தேனி மாவட்டத்தினுடைய செயலாளர் எஸ்ஆர் சக்கரவர்த்தி அவர்களே, திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளர் காளிமுத்து அவர்களே, இளைஞரணியினுடைய புத்துயிர் ஊட்ட வருகை தந்திருக்கின்ற பொறுப்பேற்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சப்பானி முருகன் அவர்களே, பாசத்திற்குரிய தம்பி ஆலிகுடி மாரி அவர்களே, சில்வர் பாண்டியன் அவர்களே, கால்வாய் முத்துராமலிங்கம் அவர்களே, தம்பி கொம்பையா பாண்டியன் அவர்களே மற்றும் ஃபார்வர்ட் பிளாக் பந்தங்களே, உங்கள் அத்தனை பேரையும் இந்த பொறுப்பு அறிவிப்பு விழாவிலே வரவேற்பதில் தலைமையான கடமையாக எண்ணுகிறேன். பொறுப்புகள் எல்லாம் மற்ற இயக்கங்களில் பொறுப்புகள் வகிப்பது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல பதவி எல்லாம் பொருள் தேட பொறுப்புகளை தேடுவார்கள். அது அரசியல். இது உணர்வோடு கலந்த அரசியல், நேதாஜி அரசியல், தேவர் அரசியல், தேவர் தந்த தேவர் மூக்கையா தேவர் அரசியல், இந்த முப்பெருந்தலைவர்கள் உயர்த்தி பிடித்த புலிகொடியை ஏந்தி மக்களுக்காக போராடக்கூடிய அரசியல். இதிலே பொறுப்பு வகிப்பது நம் அனைவருடைய பாக்கியம். இந்த பொறுப்பு வகிக்கின்ற புதிய பொறுப்பு வகிக்கின்ற அத்தனை ஃபார்வர்ட் பிளாக் பந்தங்களும் மக்களுக்காக இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்று இந்த வேலையிலே கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நல்கிய அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அடுத்தபடியாக தேனி மாவட்ட செயலாளர் அண்ணன் சக்கரவர்த்தி அண்ணல்கள் அவர்கள் உருவேற்றவர். அன்பு நிறைந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தோழர்களே, தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த தேனி மாவட்டத்தின் சார்பாக எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கமானது எவ்வளவு நாட்கள் தாண்டி வந்தாலும் இதை அழிக்க முடியாது. கடைசி ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும், நேதாஜி நேசிக்கக்கூடிய ஆள் இருக்கிற வரைக்கும் இது உயிர்ப்போடு வந்துக்கிட்டே இருக்கான். எவ்வளோ லோடு மண்ணை கொட்டினாலும் சரி, அந்த விதை மக்கி போகாது, முளைச்சிக்கிட்டே இருக்கான். அப்படி ஒரு விதை இது. இந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கை வீழ்ச்சி பாதைக்கு எவ்வளவோ தலைவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க அறிஞ்சோ அறியாமலோ கொண்டு வந்திருக்காங்க. இதை யார் அழிக்கணும்னு நினச்சாங்களோ அவங்க பூரா அழிஞ்சு போயிருக்காங்க. நம்ம கண் முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த இயக்கத்தை உண்மையாக நேசிக்கிறவனுக்கு கடைசி வரைக்கும் அவனுக்கு மரியாதை எந்த இடத்துலையும் குறைவில்லாமல் வரும். அவன் பணம் சம்பாரிச்சிருக்க மாட்டான், இந்த இயக்கத்தில் பணம் சம்பாதிக்க முடியாது. ஆனால் இந்த மரியாதை, இந்த இயக்கம் கொடுக்குற மரியாதை எந்த இயக்கத்துக்கும் கிடைக்காது. புலிக்கொடி பிடிச்ச ஒருத்தனால துணிஞ்சு வேறு எந்த கொடியும் பிடிக்க முடியாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படுறவனால மட்டும்தான் மற்ற இயக்கத்துக்கு போக முடியும். இந்த புலிக்கொடியை பிடிச்ச நம்ம உறவுகள் யாரும் எந்த காலத்துலையும் எந்த சூழ்நிலையும் வேறு கொடியை தொடவே மாட்டாங்க. நான் குறைந்த ஆண்டுகள் தான் எனக்கு அரசியல் அனுபவம், ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே தான். நான் பார்த்த வரைக்கும் இந்த கட்சியில் நான் தான் அப்படின்னு சொன்னவன் யாரும் இருந்ததில்ல. கண்ணு பார்க்க காணாமல் போயிருக்காங்க. நான் பெரிய அரசியல் ஜாம்பவான், நான் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறேன்னு சொன்னவன் பூரா நான் அப்படின்னு சொன்னவன் பூராமே காணாமல் போயிருக்கான். இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இது நம்ம கட்சி, நம்ம தலைவன் கட்சி அப்படின்னு நினச்சோம்னா நம்ம மேலும் பல்கி பெருகி வளருவோம். விட்டு கொடுத்து போனோம், சகிச்சு போனோம். இந்த கூட்டத்துக்கு மிகப்பெரிய பெருமை உண்டு. உலகமே காந்திய தேச தந்தைன்னு ஏற்றுக்கிட்டாலும் இந்த ஒத்த கூட்டம் மட்டும்தான் நேதாஜியை மட்டும் ஏற்றுக்கிடுவோம் தேச தந்தையா. நமக்கு எப்பயுமே உலகத் தலைவன் நேதாஜி தான். நம்ம காந்தியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நமக்குள்ள சின்ன சின்ன கசப்புகள் இருந்தாலும் அதை சகித்து பழகிட்டோம்னா அரசியலில் நம்மளை பக்கத்தில் நெருங்க முடியாது. நமக்கு இருக்கிற ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தா,
சகிப்புத்தன்மை நம்மகிட்ட இருக்காது. ஒரு சின்ன விஷயத்தில் நமக்கு ஒரு ஃபோட்டோவில் சிறுசாயிடுச்சுன்னா டக்குன்னு தூக்கி எடுத்து அடுத்தடுத்து யோசிச்சிருவோம். அந்த சகிப்புத்தன்மையை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மிக விரைவில் நம்மளை அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுத்து வந்துடுவோம். நமக்குள்ளே சின்ன சின்ன இந்த சகிப்புத்தன்மை இல்லாததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாக போயிட்டு இருப்போம். ஆனாலும் புலிக்கொடியை நேசித்தவன் வேறு கொடி என்ன காலம் கொண்டு நேசிக்க மாட்டான், வேறு தலைவர் நேசிக்க மாட்டான், வேறு ஆள் பின்னாடி போகவே மாட்டான். அது 100% உண்மை. அதே போல் இன்றைக்கி பொறுப்பேற்கக்கூடியவங்க சகிப்புத்தன்மையோட இந்த இயக்கத்தை நேசிக்கக்கூடிய எல்லாரையும் நம்ம ஒன்றா இணைச்சி வரணும். சில பேருக்கு தகவல் போகாமல் இருக்கலாம், நாளைக்கு தகவல் கிடச்சி வர்றாங்கன்னா எல்லாத்தையும் அரவணைச்சி எழுதுக்கங்க. இந்த இயக்கத்தை நேசிக்கிற ஒரு ஆளை கூட நம்ம விட்டுறக்கூடாது. அந்த எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அவங்க ஒரு தவறாக பேசியிருக்கலாம், நம்ம ஒன்று தவறாக பேசியிருக்கலாம். உள்ள இந்த கொடியை நேசிக்கணும், நான் வரேன், நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறவனா நம்ம ஒருபோதும் வெளியே போகணும்னு சொல்லிடக்கூடாது. எனக்கு ஒரு சின்ன எப்பயுமே நான் ஒரு விஷயம் யோசிப்பேன். கட்சிக்காரனை ஒருத்தனை கூட நான் நீக்கிடக்கூடாது, அந்த சூழல் எனக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா நம்மளால் ஒருத்தன் கூட கட்சியில் இழந்துடக்கூடாது. அப்படின்றதுனால இனி வரக்கூடிய இங்கே பொறுப்பேற்கக்கூடிய அனைவரும் இந்த இயக்கத்தை உண்மையாக நேசிங்க. அது உங்களுக்கு பல மடங்கு மரியாதையை கொடுக்கும். அது யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு சிலர் வெளியில் இருந்தாலும் நமக்கு கம்யூனிகேஷன் இல்லாமல் இன்றைக்கி வராமல் இருந்தால் கூட அடுத்தடுத்த காலங்களில் வரும்போது அவங்க அரவணைச்சி இழுத்துக்கங்க. இனி வர காலங்களில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் நல்லா அருமையாக வரும். இன்றைக்கி சாட்சி நம்ம பார்த்துட்டோம். யார் எங்கே வர்றான், எப்படி வர்றான், உள்ளே நிற்கிறவங்களாம் யார் இருக்கா, இந்த பகுதியில் எவ்வளோ ரிப்போர்ட் போகுது, ஒரு இன்டெலிஜென்ஸு பேசிகிட்டே இருப்பான். இங்கே என்ன நடக்குது, எப்படி கூடுறாங்க, காசு கொடுத்து கூடுறாங்களா, எப்படி ஆள் வர்றாங்க, அவங்களோட கூட்டம் எப்படி முடியுது அப்படிங்கிறத ரொம்ப நுணுக்கமாக பார்த்து நோட் பண்ணிகிட்டே இருப்பான். இது அரசியல் வளர்ச்சி நமக்கு சரியாக போயிட்டுருக்கு. அதை எப்படி நம்ம உறுதிப்படுத்தலாம்னா, நம்ம அரசியல் எதிரி நம்ம முடிவை பார்த்து பயப்படுறான்னா நம்ம போகிற பாதை சரி. நம்ம எதிரி கண்டிப்பாக பயப்படுறான், 100% பயப்படுறான். அதனால் நம்ம போகிற பாதை சரி. இன்னும் நம்ம பாதையில் நேர்மையாக போயிட்டே இருப்போம். இந்த இயக்கத்தை இன்னும் பெரிய லெவலில் கொண்டு வர்றது நம்ம எல்லாருடைய கடமையும் கூட. அண்ணன் சுரேஷ் தேவர் தலைமையிலையும், அண்ணன் ஜெயராமன் தலைமையிலையும், அண்ணன் பொதுச்செயலாளர் கருணன் தலைமையிலையும் இந்த இயக்கத்தை இன்னும் மேற்கொண்டு சீரோடு சிறப்போடு வளரப்போவோம். 38 மாவட்டங்கள்லேயும் அரசியல் நம்ம ஃபார்வர்ட் பிளாக் கொடியை பறக்க விடணுங்கிறது அடிப்படை. அதை செய்கிறதுக்கு இன்றைக்கி எல்லா தலைவர்களும் இன்றைக்கி முன் வந்துட்டான். அதில் நல்லது கெட்டதுங்கிறத ரெண்டாவது நம்ம பேசிக்கிறோம், பார்த்துக்கிறோம். அதனால் நம்ம இயக்கத்தை இன்னும் பல மடங்கு உயரத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போனோம். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. ஜெய்ஹிந்த். அமைப்பாளர் அண்ணன் சப்பானி முருகன் அவர்கள் உரையாற்றுவார். இங்கே வந்திருக்கிற ஃபார்வர்ட் பிளாக் சொந்தங்களுக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் மிக்க நன்றி. அண்ணன் சுரேஷ் தேவர் அவர்களுக்கும், அண்ணன் ஜெயராமன் அவர்களுக்கும், அண்ணன் சக்கரவர்த்தி தேவர் அவர்களுக்கும், தம்பி மாரி அவர்களுக்கும், அண்ணன் தேலி காலிம் அவர்களுக்கும் மிக்க நன்றி. இங்கே ஒன்று என்னென்னா, இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சிங்கிறது பொறாமைக்கு வந்த கட்சி கிடையாது, போர்க்குணம் கொண்ட கட்சி. என்ன, இந்த கட்சிக்கு வரணும்னா ஒரு தில்லு இருக்கணும், என்ன எதையும் எதிர்த்து போராடுற சக்தி இருக்கணும். பொட்டையாக வந்து பேசக்கூடாதுக்குள்ள யாரும் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போகணும். என்ன, இதில் இன்னொன்று, ஜாதிங்கிறது ஒரு குளம், சமத்துவங்கிறது மிகப்பெரிய கடல். கடலுக்கு வந்து எல்லையே கிடையாது, எங்கே போய் சுற்றி போனாலும் போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு போர்க்குணம் கொண்ட கட்சி தான் இந்த நேதாஜியால் ஆரம்பிக்கப்பட்ட அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. இந்த கட்சியில் வந்து ஜாதி பேசுகிறதோ மற்றபடி எதுவுமே இதில் இருக்கக்கூடாது. சமத்துவங்கிறத எல்லாரும் அணைச்சி கொண்டு போயிருக்காங்க, அதே தான் இங்கே நடக்கணும். அதைப்படி இளைஞர்களும் சரி, மூத்த நிர்வாகிகளும் சரி, எல்லாரும் நடப்பீங்கிறத நம்பிக்கையோடு இருக்கோம். அதை நடத்தி காட்டணுங்கிற அவசியத்தில் நாங்கள் இருக்கோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தலைவர் அண்ணன் கொம்பையா பாண்டியன் அவர்கள் உரையாற்றுவார். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் பேர் இயக்கத்தினுடைய விருதுநகர் கிழக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் அறிவிப்பு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் தேசிய செயலாளர்கள், மாநில செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நம்மளுடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்குடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த விருதுநகர் மாவட்டத்தை இப்போ இரண்டாக பிரிச்சிருக்கோம். என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, இதை கட்சியை மேன்மேலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவதுக்காக இதை நம்ம பிரிச்சிருக்கோம். 5 பேர் செய்யக்கூடிய வேலையை இப்போ ஒரு 25 பேர் சேர்ந்து செஞ்சால் அது ரொம்ப ஈஸி. அதனால் அந்த பெரிய மாவட்டத்தை ரெண்டாக பிரிச்சிருக்கோம். 2 பக்கமும் நம்ம பிரித்து பொறுப்புகள் போல இருக்கோம். கிழக்கு மாவட்டத்தை புதுசாக அறிவிக்கிறோம். கிழக்கு மாவட்டத்தில் விருதுநகர்,
அருப்புக்கோட்டை, திருச்சுழி இந்த மூணையும் நம்ம பிரித்து இந்த பக்கத்தில் மாவட்ட பொறுப்பாளர்களையும் மற்ற ஒன்றிய பொறுப்பாளர்கள் எல்லாத்தையும் நம்ம அறிவிக்கிருக்கோம். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அரசியலுடைய அங்கீகாரத்தை பெற்றால் மட்டும்தான் ஃபார்வர்ட் பிளாக் வந்து நம்ம ஒரு பெருமையாக சொல்ல முடியும். நம்மளையும் நம்மளை சார்ந்து இருக்கவங்களுக்கும் நம்மளை நம்பி இருக்க மக்களுக்கும் நம்ம ஏதாவது செய்யணும்னு சொன்னால் கவுன்சிலராகவோ இல்லை நம்ம ஒரு சேர்மனாகவோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து நம்ம மக்களுக்கு நம்மளோட சேர்ந்தவங்க நம்ம ஏதாவது செய்ய முடியும். அதை செய்யணும்னா நம்ம அரசியல் அங்கீகாரத்தை பண்ணால் அரசியலாக அதை நடத்தணும். நம்ம இப்போ இருக்க என்னென்னா, நம்ம வந்து ஆட்கள் நிறைய இருக்கிறோம், ஆனால் அதை வந்து வாக்காக நம்ம மாற்றணும், உறுப்பினர்களாக நம்ம மாற்றணும். அதுக்காக தான் அந்த கூட்டத்தை போட்டிருக்கோம். இது வந்து ஏதோ ஒரு நேர போக்குக்கு கொடியை கட்டி 10 காரில் போனோம் ஜாலி பண்ணோம் அந்த மாதிரி இதுக்காக நம்ம பண்ணலை. இதோட தாக்கத்தை வந்து புதிய பொறுப்பாளர்கள் பூரா புரிஞ்சுக்கிடணும். இந்த பொறுப்புகள் பூரா வந்து விலை மதிப்பு இல்லாதது. அதனால் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு அந்த பொறுப்புக்கு தக்கன நம்மளுடைய வேலை பணிகளை செய்யணும். நமக்கு மேலே உள்ள ஆட்கள், அதாவது பொறுப்பில் நம்மளோட மேலே உள்ள ஆட்கள் சொல்லும்போது கீழே உள்ள ஆட்கள் அதை கேட்டு கண்டிப்பாக அடிபணிஞ்சு நம்ம கேட்டு கீழ்படிஞ்சு நடக்கணும். அதில் டெய்லி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி இந்த உறுப்பினர்களை சேர்த்து இந்த விருதுநகர் மாவட்டத்தை நம்ம அரசியல் இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷனில் நமக்கு உண்டான அதிகாரத்தை நம்ம பெறணும்னா நமக்கு உண்டான வலு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம காமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். எல்லா கட்சிகளுமே மாநில மாநாடு எல்லாம் போட்டு நம்ம விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு அவங்களுடைய மெஜாரிட்டி இப்போ விஜய் எல்லாருமே பண்ணுதாங்க. அதே மாதிரி இப்போ நம்மளுடைய ஒர்க்கு வந்து கடுமையாக இருக்கணும். ஒவ்வொரு கிளைகளிலையும் ஒரு 5 பொறுப்பாளர், தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர், துணை செயலாளர், இவர் 5 பொறுப்பாளர்களை கண்டிப்பாக நல்ல பொறுப்பாளர் நியமனம் பண்ணணும். நம்மளுடைய ஒவ்வொரு கிளைக்கு போனாலும் அதில் ஃபார்வர்ட் பிளாக்கர் 5 பேர் இருக்கான் அப்படிங்கிறத அதிமுககாரங்களும் சரி திமுககாரங்களும் சரி இன்னும் வலுவாக இருக்கிற கட்சிகள் தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் நம்ம தெரியப்படுத்தி ஆக வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் நமக்கு உண்டான அங்கீகாரமும் மரியாதையும் இந்த 2026 எலெக்ஷனில் கிடைக்கும். கண்டிப்பான வரல ஒரு 3 சீட்டாக நம்ம கேட்கணும்னு நினைக்கும். கண்டிப்பாக இந்த 2026 நம்ம சட்டமன்ற எலெக்ஷனில் போட்டிக்கிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து சட்டமன்ற உறுப்பினராக அந்த சுரேஷ் தேவரை தென்பகுதியில் நம்ம கொண்டு வருவோம். அதுபோக கிடைக்கிறது வந்து நம்ம தாய் கழகம் உருவாகின உசிலம்பட்டி சைடில் நம்ம அந்த சைடில் ஒன்று கொடுப்போம். கண்டிப்பாக ஒரு 2 எம்எல்ஏ சீட்டாவது நம்ம ஜெயிக்கணும்னு நம்ம நினைக்கும். அதுக்கு உங்களுடைய உழைப்புகள் கண்டிப்பாக தேவைப்படுது. நம்மளோட உழைப்பை பூரா அதிகாரமாக மாற்றணும். மாற்றினா மட்டுமே தான் நம்ம நினச்சதை நம்ம மக்களுக்கு செய்ய முடியும். பேச வாய்ப்பு தன்மையை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் செம்பராஜ் அவர்கள் உரையாற்றுவார். இருபெரும் தலைவர்கள் உருவாக்கிய தேசிய இயக்கமாம் நமது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய விருதுநகர் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திற்கு தலைமையேற்று அமர்ந்திருக்கக்கூடிய எனது பாசமிகு அண்ணன் தேசிய செயலாளர் மாநில இளைஞரணி தலைவர் அண்ணன் சிறுவை சுரேஷ் தேவர் அவர்களே, மற்றும் திண்டுக்கல் தந்த தீந்தமிழர் அண்ணன் தேசிய செயலாளர் ஜெயராமன் அவர்களே, ராமநாதபுரம் மாவட்ட எழுச்சி நாயகன் அண்ணன் சப்பானி முருகன் அவர்களே, தேனி மாவட்ட பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே, திருப்பூர் மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் தேலி காளிமுத்து அவர்களே, சிறுவியாரின் தளபதி எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் ஆலிகுடி மாரிப்பாண்டியன் அவர்களே, தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் பாசத்திற்குரிய அண்ணன் கால்வாய் கடல் முத்துராமலிங்கன் அவர்களே, நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் பாசத்திற்குரிய அண்ணன் சில்வர் பாண்டியன் அவர்களே, கோபியனன் அவர்களே, எங்களை எல்லாம் அண்ணன் சிறுவியாரோடு கண்ணியத்தோடு எங்களெல்லாம் வழிநடத்துகின்ற மாநில மாணவரணி செயலாளர் பாசத்திற்குரிய அண்ணன் கும்பையா பாண்டியன் அவர்களே, மாநில விவசாய அணி அன்பிற்குரிய அண்ணன் புலித்துறை அவர்களே, திருப்பூர் தாமோதரன் அவர்களே, எங்களோடு வந்திருக்கக்கூடிய இளைஞரணி முத்துராஜன் அவர்களே, கெட்டியமலபுரம் மணியன் அவர்களே, பெயர் சொல்ல முடியாத அனைத்து அண்ணன்மார்களையும் இந்த கூட்டத்திற்கு வருக வரை என அன்போடு வரவேற்பதோடு, இந்த நிர்வாகிகள் கூட்டம் மாவட்ட பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள்,
ஒன்றிய பொறுப்பாளர்கள் என அனைவரும் சீரும் சிறப்போடும் செயல்பட வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகளை சகித்து கொண்டு அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட்டு கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொண்டு அனைவரும் இணைந்து நன்றாக செயல்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அடுத்தபடியாக சிறப்புரையாற்றி பொறுப்புகளை அறிவிக்க இருக்கின்ற அருமை அண்ணன் ஜெயராமன் அவர்கள் பேசுவார். சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடைபெற்று கொண்டிருக்கும் விருதுநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு கலந்து கொண்டிருக்கும் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் இயக்கத்தின் தேசிய செயலாளர் பாசமுக அண்ணன் சிறுவை சுரேஷ் தேவர் அவர்களை, இளைஞரணி அமைப்பு செயலாளர் பாசமுகு அண்ணன் சப்பானி முருகன் அவர்களை, இளைஞரணி அமைப்பு செயலாளர் சகோதரர் மாரி அவர்களை, திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் காளிமுத்து அவர்களை, புறநகர் மாநில மாணவரணி தலைவர் அண்ணன் கொம்பையா பாண்டியன் அவர்களே, தேனி மாவட்ட செயலாளர் சகோதரர் சக்கரவர்த்தி அவர்களே, மற்றும் நம் மாநில இளைஞரணி மாணவரணி பொறுப்பாளர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உலகத் தலைவன் சத்திய தலைவன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் உருவாக்கப்பட்டு சத்திய தலைவன் பசுமன் முத்துராமலிங்க தேவரால் வளர்க்கப்பட்டு தேவர் தந்த தேவர் அமரர் மோக்கியா தேவரால் வழிநடத்தப்பட்ட ஃபார்வர்டு பிளாக் இயக்கத்தில் தன்னை உங்களெல்லாம் இணைத்து கொண்டு இந்த இயக்கத்திற்கு நிர்வாகிகளாக இருந்து ஏழை எளிய மக்களுக்கும் பாட்டாளி மக்களுக்கும் எப்படி பசுமன் தேவர் அவர்கள் இரவும் பகலும் பாராமல் மோக்கியா தேவர் அவர்கள் இந்த பகுதியில் எப்படியெல்லாம் நம் இயக்கத்தை வழி நடத்தினார்களோ அதே போன்று நம் இயக்க தோழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த பகுதியில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகள்லாம் நம் முன்னில் இருந்து வருகின்ற காலத்தில் நம்ம அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் மதுரையில் அலுவலகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னும் அனைத்து மாவட்டத்திற்கு எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது என்றோ கட்டுக்கோப்பாக மாவட்ட செயலாளருக்கு அறிவுறுத்தல் வரும். அந்த வழிகாட்டில் பேர் மாவட்ட செயலாளர் உங்களுக்கு என்ன ஆணையிடுகிறாரோ அதை நீங்கள் கேட்டு அந்தந்த பகுதியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் விட்டு கொடுத்து நாம் நேதாஜி அவர்களுக்கும் பசுமன் தேவர் அவர்கள் கட்டி காத்த இந்த புலிபெருத்த செங்கோடையும் இந்த சிங்க சின்னத்தையும் மக்கள் மத்தியில் பதிய வைப்பதற்காக நீங்களாம் இரவும் பகலும் உழைக்க வேண்டும். எதற்காக சொல்கிறேன் என்றால், நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது இந்த மண் உலகம் இருக்கும் வரைக்கும் இந்த புலிக்கொடியும் ஃபார்வர்டு பிளாக் இயக்கம் இருக்கும் என்று நம் தலைவர் நேதாஜி சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டியெல்லாம் புலிபெருத்த செங்கோடி பறந்து கொண்டிருக்கிறது. நடிகர் கார்த்திக் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அவருக்கு பிறகு ஃபார்வர்டு பிளாக் இயக்கத்தை தென் தலைமையில் யார் இல்லை என்ற ஒரு நிலையே இருந்தது. அந்த நிலையை நம்மளோட சிறுவை சுரேஷ் தேவர் அவர்கள் வந்து அந்த பகுதியில் புலிபொறித்த செங்கோடியை ஏற்றினார்கள். அதே போன்று தான் இந்த பகுதியில் நம் சப்பானி முருகன் அவர்கள் வந்த பிறகு பட்டி தொட்டியெல்லாம் புலிக்கொடியை பறக்க விடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் முதல் கட்டமாக இன்று 2 மாவட்டங்களில் பொறுப்பாளர்களை அறிவித்திருக்கிறோம். நீங்களாம் நம்மளோட தேவர் அவர்களையும் நேதாஜி அவர்களின் மனதில் வைத்து கொண்டு வருகின்ற தேர்தல் வருகின்ற காலத்தால் நீங்களாம் அந்தந்த பகுதியில் எத்தனை இயக்கங்கள் புதிதாக வந்தாலும் நம்ம அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் இயக்கம் என்பது அனைத்து மக்களுக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் நீங்களாம் எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் நீங்கள் களமாட வேண்டும். நீங்கள் சிங்க சின்னத்தையும் பாயும் புலிங்கோடியும் மக்கள் மத்தியில் கொண்டு போனாலே போதும். இந்த அருப்புக்கோட்டை தொகுதியில் கடந்த காலத்தில் நம்ம சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நம் தலைவர்களாம் பணியாற்றியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் பட்டி தொட்டியெல்லாம் போய் மக்களை சந்தித்தாலே ஃபார்வர்டு பிளாக் இயக்கம் மீண்டும் நம் பகுதியில் புலிபெருத்த செங்கோடி பறக்கிறது என்ற உற்சாகத்தில் பின்னாடி அணியணியாக வருவார்கள். அதனால் நம்ம இயக்க தோழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த புலிபெருத்த செங்கோடியும்
சிங்க சின்னத்தையும் தலைவர்கள் பேரும் புகழையும் நீங்கள் காக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். பொறுப்பாளர்களை தேசிய செயலாளர் அன்பு அண்ணன் சுரேஷ் தேவர் அவர்கள் அறிவிப்பார்கள். நமது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய விருதுநகர் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட தலைவராக தோழர் அகரத்துப்பட்டி முருகன் அவர்களும், மாவட்ட பொதுச் செயலாளராக ஆலடிப்பட்டி அண்ணன் கோபி தேவர் அவர்களும், மாவட்ட பொருளாளராக தோழர் ஐயனார் அவர்களும், மாவட்ட துணை செயலாளராக லட்சுமணன் அவர்களும், மாவட்ட இளைஞரணி தலைவராக தோழர் கஜேந்திரன் அவர்களும், மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளராக தோழர் பாலமுருகன் அவர்களும், மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவராக தோழர் உ முத்துராமலிங்கம் அவர்களும், மாவட்ட இளைஞரணி துணை செயலாளராக தோழர் ராஜா அவர்களும், மாவட்ட மாணவரணி செயலாளராக தோழர் தமிழரசன் அவர்களும் பொறுப்பாளர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள் என்பதை வாழ்த்துக்களோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவராக மரியாதைக்குரிய தோழர் மயிலை கார்த்தி அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய தோழர் கார்த்திக் ராஜா அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட தலைவராக மரியாதைக்குரிய தோழர் மோகன் மாரிமுத்து நியமிக்கப்படுகிறார்கள். மாவட்ட தொழிற்சங்க மாவட்ட துணைத் தலைவராக மரியாதைக்குரிய தோழர் வினோத்குமார் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். விருதுநகர் ஒன்றிய தலைவராக கார்த்திக் அவர்களும், ஒன்றிய துணைத் தலைவராக முகமது நஜீப் அவர்களும், ஒன்றிய செயலாளராக அசோக் அவர்களும், ஒன்றிய துணை செயலாளராக நாகராஜ் அவர்களும், ஒன்றிய பொருளாளராக தமிழ்ச்செல்வன் அவர்களும் நியமிக்கப்படுகிறார்கள் என்பதை வாழ்த்துக்களோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அருப்புக்கோட்டை நகர பொறுப்பாளர்கள், அருப்புக்கோட்டையினுடைய நகர தலைவராக தோழர் சிவா அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அருப்புக்கோட்டை நகர செயலாளராக தோழர் ஜி.கே. வேல்முருகன் நியமிக்கப்படுகிறார்கள். அருப்புக்கோட்டை நகர பொருளாளராக தோழர் சிவக்குமார் நியமிக்கப்படுகிறார்கள். அருப்புக்கோட்டை நகர இளைஞரணி தலைவராக தோழர் பாலாஜி நியமிக்கப்படுகிறார். அருப்புக்கோட்டை நகர இளைஞரணி செயலாளராக மரியாதைக்குரிய தோழர் அன்பு நியமிக்கப்படுகிறார். அருப்புக்கோட்டை நகர இளைஞர் பொருளாளராக மரியாதைக்குரிய தோழர் தம்பித்துறை நியமிக்கப்படுகிறார். நகர அருப்புக்கோட்டை மாணவரணி தலைவராக தோழர் எம் கணேஷ்குமார் நியமிக்கப்படுகிறார். அருப்புக்கோட்டை நகர மாணவரணி செயலாளராக மரியாதைக்குரிய தோழர் எம் தினேஷ் நியமிக்கப்படுகிறார். நகர மாணவரணி பொருளாளராக தோழர் கீர்த்திவாசன் நியமிக்கப்படுகிறார். நகர இளைஞரணி துணை செயலாளராக தோழர் சங்கர் நியமிக்கப்படுகிறார். நகர இளைஞரணி துணை செயலாளராக தோழர் நிவாஸ் நியமிக்கப்படுகிறார். நரிக்குடி ஒன்றிய பொறுப்பாளர்கள், நரிக்குடி ஒன்றிய செயலாளராக தோழர் மு பாலமுருகன் நியமிக்கப்படுகிறார். நரிக்குடி ஒன்றிய தலைவராக மரியாதைக்குரிய தோழர் பழனிச்செல்வம் நியமிக்கப்படுகிறார். ஒன்றிய துணை செயலாளராக நரிக்குடி ஒன்றிய துணை செயலாளராக கடல் தங்கம் நியமிக்கப்படுகிறார். நரிக்குடி தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொருளாளராக
தோழர் ராமர் நியமிக்கப்படுகிறார். நரிக்குடி தெற்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளராக மரியாதைக்குரிய தோழர் மா பூமி நியமிக்கப்படுகிறார். நரிக்குடி தெற்கு ஒன்றிய விவசாய அணி செயலாளராக தோழர் மேகவர்ணன் நியமிக்கப்படுகிறார். நரிக்குடி தெற்கு ஒன்றிய தொழிற்சங்க செயலாளராக தோழர் ஞானமூர்த்தி நியமிக்கப்படுகிறார். நரிக்குடி தெற்கு ஒன்றிய மகளிர் அணி செயலாளராக கோட்டை ஈஸ்வரி செல்வம் நியமிக்கப்படுகிறார்கள். ஒன்றிய மகளிரணி தலைவியாக பசும்பொன் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். நரிக்குடி தெற்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளராக அர்ஜுனன் நியமிக்கப்படுகிறார். அடுத்ததாக திருச்சூழி ஒன்றிய பொறுப்பாளர்கள். ஒன்றிய தலைவராக முத்துச்செல்வம் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். ஒன்றிய செயலாளராக தோழர் ஐயனார் முருகன் நியமிக்கப்படுகிறார்கள். ஒன்றிய இளைஞரணி செயலாளராக தோழர் காமேஷ் நியமிக்கப்படுகிறார். ஒன்றிய தொழிற்சங்க தலைவராக மாயக்கண்ணன் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளராக தோழர் இலக்கியன் நியமிக்கப்படுகிறார். திருச்சூழி நகர பொறுப்பாளர்கள். நகர இளைஞரணி தலைவராக சுந்தர விக்னேஷ். நகர இளைஞரணி துணைத் தலைவராக தோழர் ராஜ்குமார். நகர இளைஞரணி துணை செயலாளராக தோழர் சரவணகுமார். நகர இளைஞரணி பொருளாளராக தோழர் நாக அர்ஜுன். நகர இளைஞரணி துணை செயலாளராக தோழர் அருண்பாண்டியன். நகர இளைஞரணி துணை செயலாளராக தோழர் எஸ் சரவணகுமார் நியமிக்கப்படுகிறார். நகர துணைத் தலைவராக விக்னேஷ்குமார் நியமிக்கப்படுகிறார். நகர துணை செயலாளராக தோழர் மா பாண்டி நியமிக்கப்படுகிறார். நகர பொருளாளராக தோழர் குமரன் நியமிக்கப்படுகிறார். நகர மாணவரணி செயலாளராக தோழர் சரவண பாண்டியன் நியமிக்கப்படுகிறார். தகவல் தொழில்நுட்ப செயலாளராக தோழர் கோபாலகிருஷ்ண சுதாகர் நியமிக்கப்படுகிறார். அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
தயவுசெய்து புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்களை தவிர மற்ற சால்வை அணிவிக்கின்ற நம்மளுடைய தோழர்கள் சற்று மேடையை விட்டு கீழே இறங்கி இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஆமாம், ஏன்னா மேடை ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை தாங்கக்கூடிய வெயிட் தாங்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. அதனால் மாவட்ட பொறுப்பாளர்களை தவிர மற்ற ஆள்கள் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் சால்வை போட மேலே வாங்க. தயவுசெய்து சால்வை அணிவிக்க விருப்பப்படுகின்ற தோழர்கள் சிறிது நேரம் கழித்து சால்வை அணிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மாவட்டத்தினுடைய வர்த்தக அணி அமைப்பாளர் தம்பி ஏகே ராஜா அவர்கள் தற்போது தேசிய செயலாளர் சுரேஷ் தேவர் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார்கள். விருதுநகர் மேற்கு மாவட்டத்தினுடைய வர்த்தக அணி அமைப்பாளர் தோழர் ஏகே ராஜா அவர்கள் தேசிய செயலாளர் அண்ணன் சுரேஷ் தேவர் அவர்களுக்கும் திண்டுக்கல் ஜெயராமன் அவர்களுக்கும் சால்வை அணிவிப்பார்கள்.
புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற விருதுநகர் கிழக்கு மாவட்டத்தினுடைய இளைஞரணி பொதுச்செயலாளர் பாலமுருகன் அவர்கள் நம்மளுடைய தேசிய செயலாளர் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் சால்வை அணிவிப்பார்கள். புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற விருதுநகர் கிழக்கு மாவட்டத்தினுடைய இளைஞரணி தலைவர் கஜேந்திரன் அவர்கள் சப்பானி அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார்கள். அண்ணன் மாணவரணி மாநில செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது. விருதுநகர் கிழக்கு மாவட்டம் அருப்புக்கோட்டை நகர தலைவர் சிவகுமார் அவர்கள் அண்ணன் மாநில இளைஞரணி அமைப்பாளருக்கு பொன்னாடை போத்துகிறார். விருதுநகர் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் அருமை அண்ணன் லட்சுமணன் அவர்கள் மாநில இளைஞரணி அமைப்பாளர் அண்ணனுக்கு சால்வை போத்துகிறார். தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் கார்த்திக் ராஜா அவர்கள் மாநில இளைஞரணி அமைப்பாளர் அண்ணனுக்கு சால்வை போத்துகிறார். விருதுநகர் கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் கோபி அவர்கள் அண்ணன் மாநில இளைஞரணி செயலாளர் சப்பானி முருகன் அவருக்கு சால்வை போத்துகிறார். விருதுநகர் கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் கோபி அவர்களுக்கு மாநில இளைஞரணி அமைப்பாளர் அருமை அண்ணன் சப்பானி முருகன் அவர்கள் பொன்னாடை போத்துகிறார். திருச்சிலி தெற்கு ஒன்றிய செயலாளர் அருமை அண்ணன் பாண்டி அவர்கள் மாநில இளைஞரணி அமைப்பாளருக்கு பொன்னாடை போத்துகிறார். திருச்சுலி தெற்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் அருமை அண்ணன் பூமி அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது.